வணக்கம். 4/11/2025 செவ்வாய்க்கிழமை இன்றைய விருச்சிக ராசி பலன். விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு சர்வ காரிய ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும். அதே நேரம் வண்டி வாகனங்களில் பயணம் செய்யும்போது மிக மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்க வேண்டிய நாள். கரண்டு, நெருப்பு, உயரமான தளங்கள், கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிபவர்கள் மிக மிக எச்சரிக்கையோடும் பயணத்தின் போது கவனத்தோடும் தன் பொருளை பாதுகாப்பதிலும் தன் உடல் பராமரிப்பிலும் கவனத்தோடு இருக்க வேண்டும். பயணத்தில் வேகம், அதிவேகம் அவசியம் கூடாது. பொறுமை, நிதானம், பக்குவத்தோடு நடப்பது மிகவும் உடல் சோர்வு, மனச்சோர்வு வராமல், உடல் உபதைகள் வராமல் தடுக்க மிகவும் உதவும். விருச்சிக ராசியில் பிறந்த விசாகம் 4ஆம் பாதம். பயணத்தின் போது விழிப்புணர்வோடும் நிதானத்தோடும் இருக்க வேண்டும். மதியம் 2 மணிக்கு பிறகு அனைத்து காரியத்திலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் சாந்தத்தையும் ஏற்படுத்தக்கூடிய நாளாக அமையக்கூடும். அனுச நட்சத்திரம் மதியம் வரை அனைத்திலும் சிறப்பு. எண்ணங்கள் ஈடேறும், நினைத்தது நடக்கும். மதியத்துக்கு பிறகு 2 மணிக்கு பிறகு பயணம் செய்யும்போது வண்டி வாகனங்களில் மிகவும் கவனத்தோடு இருக்க வேண்டும். நெருப்பு, கரண்டு, கூர்மையான ஆயுதங்களில் பணிபுரிவோர் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். கேட்டை நட்சத்திரம் சர்வ காரியமும் ஜெயமாகும், எண்ணங்கள் ஈடேறும், புதிய முயற்சிகள் கை கொடுக்கும், நினைத்தது நிறைவேறக்கூடிய நாளாக அமையக்கூடும். அடுத்ததாக நாம் காண இருப்பது தனுசு ராசி பலன். தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு சாதகமான நாள். எண்ணங்கள் ஈடேறும், தெய்வீக அருள், தெய்வ கலாட்சம் நிறைந்த நாளாக அமையும். சிக்கல்கள் இருந்து விடுபட சர்வ காரியமும் ஜெயமாகும். தெய்வீக அருளும் மூதாதையர்களுடைய முன்னோர்களுடைய ஆசையும் கிடைக்கக்கூடிய நாள். மூல நட்சத்திர சர்வ காரிய ஜெயம் மன மகிழ்ச்சி கொடுக்கும். பூரள நட்சத்திரம் எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். உத்திராட 1ஆம் பாதம் சற்று உடல் சோர்வு, மனசோர்வு இருக்கும். கவனத்தோடு நிதானத்தோடு இருக்க வேண்டும். அடுத்ததாக நம்ம காண இருப்பது மகர ராசி பலன். மகர ராசியில் பிறந்தவர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும், காரிய ஜெயமாகும். அதே நேரம் உற்றார் உறவினர் நண்பர்களிடம் சற்று பக்குவத்தோடு நடக்க வேண்டும். வீண் வாக்குவாதத்தை அடியோடு தவிர்ப்பது மிக மிக நன்று. மகரத்தில் வரக்கூடிய உத்திராட நட்சத்திரம் மதியம் வரை உடல் சோர்வு, மனசோர்வு இருக்கும். பிறகு பிரகாசமாக இருக்கும் மாலை நேரத்தில். திருவோண நட்சத்திரம் மதியம் வரை சிறப்பான பலன். மதியத்துக்கு பிறகு மனசோர்வும் உடல் சோர்வும் வரும். அதனால் உடல் பராமரிப்பில் கவனம் தேவை. அவிட்ட நட்சத்திரம் மதியம் வரை பொறுமை, நிதானம், கவனத்தோடு இருக்க வேண்டும். அனைவரோடும் பொறுமையோடும் வாக்குவாதத்தை ஈடுபடுவதை மிகவும் தவிர்க்க வேண்டும். மாலை நேரத்தில் பிரகாசமான பலன் ஏற்படும். நன்றி.